வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது என்னென்னா, எல்லா குழந்தைங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேவையான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் சித்தகுரு கொடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. என்னன்னு பார்த்திங்கன்னா, கல்வி. இன்றைக்கி படிப்புன்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்குமே காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் எழுதும்போது மறந்துடுறாங்க. ஸோ இப்போ சிலர் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஐபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் அதில் பின்தங்கிடுறாங்க, ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ்க்கு கவலைகள் இருக்குது. நான் இது நினச்சேன், ஆனால் அது ஆக முடியல. இப்போ நீட் மெடிசன் எக்ஸாம், மெடிசனுக்காக யோசித்து வச்சுருப்பாங்க, ஆனால் சீட்டு கிடைக்காது. இப்படியெல்லாம் அவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க, ஆனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல. இப்போ இந்த டிப்ஸை மட்டும் பயன்படுத்தினா போருமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த டிப்ஸை மட்டும் பயன்படுத்தினா போராது. நீங்கள் பண்ணுற எஃபர்ட் எல்லாமே, நீங்கள் படிக்கிறது, நீங்கள் எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் செய்யணும். ஆனால் இந்த டிப்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த படித்தது ஞாபகம் வர்றதுக்கோ, இல்லைன்னா நம்ம அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கோ, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும். அப்படின்னா அதுக்கு தான் இப்போ கொடுக்க போகிற ஒரு 3 டிப்ஸு. இந்த 3 டிப்ஸ் சித்தகுரு கொடுத்துருக்காரு. அந்த 3 டிப்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம கரெக்டாக படிக்கிறது ஞாபகம் இருக்கிறதாகட்டும், நம்மளுக்கு அந்த சக்ஸஸ்க்கு உண்டான வழி கிடைக்கிறதாகட்டும் நடக்கும். ஏதோ சொன்னாங்க 3 டிப்ஸ், இந்த 3 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் நம்ம நினச்ச மாதிரி ஐஏஎஸ் ஆகிடுவோம், ஐபிஎஸ் ஆகிடுவோம், டாக்டர் ஆகிடுவோம், இப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய எஃபர்ட் நீங்கள் போடணும். அந்த எஃபர்ட் போட்டு கூட பலன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு உண்டான ஒரு பதிவு இது. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹிந்து முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி படிப்புக்கு உண்டான தெய்வம்னு சொல்லுவோம். இது ரிலிஜியன் உண்டானது கிடையாது. கடைசியில் நான் அதையும் தெளிவு பண்ணுறேன். இப்போ சரஸ்வதி, நம்ம ஹிந்துயிசமில் சரஸ்வதி கடவுளுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம இதுக்கு உண்டான சரஸ்வதி கடாட்சம் நம்மளுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் சரஸ்வதி அந்த முறைகள் நான் அப்புறம் சொல்கிறேன் கடைசியாக. இப்போ நம்மள என்ன பண்ணணும், யாராக இருக்கட்டும், நம்மளுக்கு சில நுணுக்கங்கள் தெரியும். ஒரு சிலருக்கு சயின்ஸில் சில நுணுக்கங்கள் தெரியும். இதை இப்படி ஃபார்முலா போட்டால் இப்படி கரெக்டாக வரும்ன்ற நுணுக்கம் தெரியும். அதேமாதிரி ஒரு சிலருக்கு மேத்ஸில் நல்ல நுணுக்கங்கள் தெரியும். அதேமாதிரி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு சிலருக்கு நுணுக்கங்கள் தெரியும். இப்படி இந்த ஃபார்முலா நம்ம கைவசப்படுத்தினோன்னா நம்மளுக்கு ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றது தெரியும். அந்த நுணுக்கங்களை பலருக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது, இந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது, ஒன்று கொடுத்தா இன்னொன்று கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ எதை கொடுக்குறோமோ அதை பல மடங்கு பெருகி நம்மளுக்கு கிடைக்குமா. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த நுணுக்கமான ஞானத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது பல மடங்காக உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட் இது நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, கல்வி அடிப்படையில் தேவையான ஸ்லேட்டு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணும்னா ஃபீஸ் கட்டுறது, இல்லை உங்களுக்கு இன்னும் முடியும்னா லேப்டாப் வாங்கி கொடுக்கறது, நோட்ஸ் வாங்கி கொடுக்கறது, சின்ன குழந்தைங்களா இருந்தால் கலர் பென்சில்ஸு, அந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, படிக்கிறதுக்கு நாலேஜபிள் புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, கல்வி அடிப்படை தேவைகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது. இது 2வது முறை. ஓகே. அடுத்து 3வது விஷயம்தான் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கு தேவை என்னென்னா, லோட்டஸ் சீட்ஸ், லில்லி இல்லைங்க, லோட்டஸ், ரோஸ் கலரில் இருக்கும் இல்லையா, பிங்க் கலரில் லோட்டஸ் சீட்ஸ் எடுத்து காய வச்சுக்கணும். நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிக்கணும். இப்போ கிடைக்கிது நம்மளுக்கு, வெளியில் கடையில் கூட கிடைக்கிது லோட்டஸ் சீட்ஸு. அதை வாங்கி நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பறிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வாங்கிட்டு அந்த சீட்ஸை காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோட்டஸ் நார், அந்த என்ன சொல்லுவாங்க, பூ கட்டுற மாதிரி ஒரு நார் கிடைக்கும் லோட்டஸ், சில கடைகளில் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோட்டஸோட ஸ்டெம் இருக்குது இல்லையா, ஸ்டெம் எடுத்து காய வச்சு அப்புறம் அப்படியே பிச்சு எடுத்திங்கன்னா அது ஒரு நார் மாதிரியே வரும்.
அதை விட இப்போல்லாம் லோட்டஸ் நார் வந்து கடையிலே கிடைக்குதுங்க, எல்லா ஆயுர்வேதம் கடையிலையும் கிடைக்குது, அதை வாங்கிக்கோங்க. லோட்டஸ் நார் வாங்கிக்கிட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரித்து ஒரு திரி மாதிரி பண்ணணும். அதை எடுத்து அப்படியே மடக்கி கொஞ்சம் எவ்வளோ தூரம் நீங்கள் திக்காக திரி மாதிரி பண்ணுறீங்களோ அது எவ்வளோ தூரம் வேணால் பண்ணலாம், எவ்வளோ பெருசு வேணால் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. அதை திரித்து ஒரு திரி மாதிரி பண்ணி நெய்யில் முக்கி எடுத்து அதை வந்து நம்ம இந்த லோட்டஸ் சீட்ஸை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரில் போட்டு முக்கி எடுக்கணும். அந்த திரியை நெய்யில் முக்கி எடுத்து பவுடரில் வந்து முக்கணும் திரும்பி. அப்போ என்னாகும், அந்த பவுடர் எல்லாமே இந்த திரியோடு ஒட்டிக்கும் நெய் இருக்கிறதுனால. எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு திரும்பவும் நெய்யில் முக்கி திரும்பவும் அந்த பவுடரில் முக்கணும். அதிக அளவு வந்து இந்த பவுடரில் வந்து முக்கி எடுக்கணும். நம்ம நெய்யில் முக்கிறது, பவுடரில் முக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு வந்து திக்காகுதோ அந்த அளவுக்கு, அதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நம்மளாம் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இது போதும் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டியது தான். எத்தனை முறை வேணால் நம்ம முக்கி எடுக்கலாம். அப்போ இந்த திரி வந்து ரொம்ப திக்காக பெருசாக இருக்கும். இந்த திரியை வச்சு என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்குலையோ எந்த விளக்கு வேணால் பரவாயில்ல, கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த திரியை வந்து ஏற்றணும். இந்த திரியை ஏற்றும் போது இது எரியும். இது எரியும் போது என்ன பண்ணணும்னா, மேலே வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தை வந்து உள்ளே நெய் தடவிடணும். தடவிட்டு அது மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, மேலே காட்டினீங்க அப்படின்னா, ஒரு துணி ஏதாவது பிடிச்சிக்கிட்டு அந்த சூடுக்கு காட்டினீங்க அப்படின்னா, அதில் வந்து வரக்கூடிய புகையெல்லாம் இந்த நெய்யில் பட்டு ஒரு கரியாக படிஞ்சிரும். இந்த கரியாக படிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மை மாதிரி இருக்கும். அப்புறமா இந்த திரி எரிஞ்சு அடியில் கருகி போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை கூட எடுத்து மறுபடியும் இதில் போட்டுக்கிட்டு அந்த நெய் பத்தலைன்னா ஒரு துளி நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மை மாதிரி வந்துடும் இது. இந்த மையை வந்து கையில் வச்சுக்கிட்டு, கையில் மீன்ஸ் என்ன, ஒரு சின்ன ஒரு வெள்ளி குங்குமச்சிமிழில் அந்த மாதிரி எல்லாத்தையும் வழித்து அதில் போட்டுக்கோங்க. ஒரு வெள்ளிச்சிமிழாக இருக்கிறது நல்லது. வெள்ளிச்சிமிழில் நம்ம குங்குமம் வைப்போம் இல்லையா, அதில் வந்து இதை மை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. கையில் ரைட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 48 நாளுக்கு இது வந்து மனோவசிய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வரலாம். இப்போ ஆற்றல்களை தான் நம்ம தெய்வம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ அது அப்படி பார்க்கும்போது ரிலிஜியன் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, யார் வேணால் இருக்கட்டுமே, நம்ம வந்து பௌத்த மதத்தினர், அப்படி பல மதத்தினர், எவ்வளோ மதத்தினர் இருக்காங்களோ எல்லாருமே ஆற்றல்களை தான் தெய்வம்னு சொல்கிறோம். அப்போ அந்தந்த முறைப்படி பார்த்தோன்னா, இப்போ நம்ம சரஸ்வதின்னு சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னேன். அதே நிறைய பேர் வந்து விநாயகர் தான் வந்து எங்களுக்கு படிப்புக்கு கடவுள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த ரிலீஜனில் யாருக்கு வந்து எந்த கடவுள் படிப்புக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த கடவுளை நீங்கள் மனசால் நினச்சா போதும். ஒரு ஆற்றலை நீங்கள் மனசால் நினச்சிங்கன்னா, இப்போ அல்லான்னா அல்லா தான் உங்களுக்கு படிப்புக்கு கொடுப்பாருன்னா அல்லாவை நீங்கள் நினச்சா போதும். கிறிஸ்டியன்னா ஜீசஸ் தான் எனக்கு வந்து படிப்புக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுவார்னா நீங்கள் ஜீசஸை நினச்சா போதும். யாருக்கு வந்து படிப்புக்கு எந்த கடவுள் உதவி செய்வாங்க, அந்த கடவுள் தான் எனக்கு வந்து நிறைய ஆற்றல் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுதோ அந்த ஆற்றலை நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? இவங்க தான் பர்டிகுலர்னு கிடையாது யார். அதனால் இது ரிலிஜியன் பேஸ்டு கிடையவே கிடையாது. யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நினச்சிக்கிட்டு கையில் வந்து அந்த குங்கும சிமிழில் வந்து இந்த மையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா 48 டேஸ்க்கு டெய்லி சொல்லணும் இந்த மந்திரத்தை. என்ன மந்திரம்னு பாருங்கள். ஞானம் பெருகி தடைகள் விலகி புத்தி கூர்மை பெற்று ஞானம் வசி வசி வசி. இவ்வளோதான், 4 லைன்ஸ் தான். ஞானம் பெருகி தடைகள் விலகி புத்தி கூர்மை பெற்று ஞானம் வசி வசி வசி. இது எந்த மதத்திற்கும் சம்மந்தப்படலை, எந்த கடவுளுக்கும் சம்மந்தப்படலை. இது இவ்வளோதான் ஞானம். இது வந்து இயற்கைக்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த மந்திரம்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு உபதேசம், சித்தகுரு கொடுத்த ஒரு விஷயம், கல்விக்கான விஷயம். இதை வந்து நம்ம 48 நாளைக்கும் 108 தடவை சொல்லணும். 48 நாளும் டெய்லி ஒரே டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து கையில் இந்த மையை வச்சுக்கிட்டு 108 தடவை சொல்லிவிடுங்க. சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வச்சுக்கலாம். 48 நாள் வரையும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது.
ஃபஸ்ட்டு டே 108 தடவை சொன்னதுக்கப்புறமாவே நீங்கள் வச்சுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் டெய்லியே என்னென்னா 108 தடவை சொல்லணும். 48 நாள் சொல்லும்போது, ஒரு மண்டலம் சொல்லும்போது தான் இது வந்து உரு ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதுக்கப்புறமாவும் நீங்கள் 49ஆவது நாள்லேருந்து நெத்தியில் வச்சுக்கும் போது இந்த பொட்டை ஒவ்வொரு தடவையும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவையாவது சொல்லிட்டு தான் நீங்கள் வச்சுக்கணும். சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ரிங் ஃபிங்கரால் தொட்டு அதில் வந்து வச்சுக்கோங்க, நெத்தியில் வந்து இட்டுக்கோங்க. ஸோ இட்டுக்கிட்டு நீங்கள் நார்மலாக படிக்கிறது, உங்களுடைய வேலைகள் எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் தான். அப்போ படிக்கும்போது இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பு வீணாகாது அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு பலன் இல்லையேன்னு வருந்த வேண்டாம். இதை வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான், பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். யாருக்காவது புரியலன்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கல்வி சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால நான் எப்போவுமே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்காவது புரியல அப்படின்னா வந்து கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.